ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பீர்க்கங்காய் துவையல். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னா, ஒரு சின்ன கப்பு, இந்த சைஸ் கப்பில் வந்து அரை கப் துவரம்பருப்பு, ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு ஆஃப் வெங்காயம், அப்புறம் பீர்க்கங்காய் வந்து தோலோடு போட்டாலும் நல்லாயிருக்கும். தோல் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோல் இல்லாமல் காய் மட்டும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, கருப்பு உளுந்து இருக்குல்ல, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். உளுந்து கொஞ்சம் கூட போனாலும் நமக்கு எதுவும் டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியாது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருப்பு உளுந்து துவையலுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை. கருப்பு உளுந்து இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன்கிட்ட எடுத்துக்கிட்டோம். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்குங்கிறதுனால போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணுனாலும் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். அப்புறம் கொள்ளு இருக்குல்ல, கொள்ளு அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொள்ளு வந்து நம்ம வேறு எதுலேயும் ரொம்ப சேர்த்துக்க முடியாது. இந்த மாதிரி துவையல் ஐட்டத்துலலாம் சேர்த்துக்கிட்டோன்னா அது வந்து நம்ம உடம்புல சேர்ந்துடும். கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொள்ளு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் காரத்துக்கு வந்து வரமிளகா, உங்கள்கிட்ட இருக்க மிளகா எப்படி காரம் இருக்கும் அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மிளகா எடுத்து அதை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சவுண்டு வர வரைக்கும் மிளகா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் வந்து அந்த இதுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே நறுக்கி வச்சிருந்த பீர்க்கங்காயை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன். இந்த அளவு காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலை தழை இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிச்சு காய். இதையும் நல்லா மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் புளி வச்சு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். பீர்க்கங்காய் தவிர நல்லா இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் அதுக்கு வந்து
ஒரு பாத்திரத்தில் வந்து ஆல்ரெடி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், பீக்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பீக்கங்காய் துவையலை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து சூடான சாதத்துக்குள்ள காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை தோசை சட்னிக்கு எனக்கு வந்து கெட்டி சட்னி மாதிரி வச்சு பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.